चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। 20-1-1982 அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி இரண்டாவது பாகம். டீச்சர்களுடன் அவ்யக்த பாப் தாதாவின் சந்திப்பு. இரட்டை வெளிநாட்டு டீச்சர்கள் அனைவரும் அவரவர்களின் சக்திக்கேற்றபடி சேவை செய்ததின் ஆதாரத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். மேலும் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். சேவாதாரி என்றால் ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு மூச்சு, ஒவ்வொரு எண்ணத்திலும் உலக மேடையில் தனது பங்கை செய்பவர். எப்பொழுதும் தன்னை உலக மேடையில் கதாநாயக பாத்திரம் ஏற்று செய்யும் சிரேஷ்ட ஆத்மா என புரிந்து நடந்து கொள்ளுங்கள். இதுவும் நாடகத்தில் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அப்படி மற்றவர்களின் பொறுப்பாளராகுவதினால் இயல்பாகவே சுயம் அவர் அந்த விஷயங்களில் கவனம் வைக்கின்றார். எனவே எப்பொழுதும் தன்னை சேவையில் ஆஜராக இருக்கும் பாப் தாதாவின் துணைவன் என்ற நினைவிலிருந்து ஒவ்வொரு காரியமும் செய்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் முன்னேறி செல்வீர்கள் மற்றும் மற்றவர்களை முன்னேற வைப்பீர்கள். நல்ல தைரியமும் வைத்திருக்கின்றீர்கள். தந்தையின் உதவியும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். பொறுப்பில் இருக்கும் ஆசிரியர் ஆகுவது அல்லது ஆன்மீக சேவாதாரி ஆகுவது என்றால் தந்தையை பின்பற்றி நடப்பது. எனவே நீங்கள் தந்தைக்கு சமமான தந்தையின் செல்ல குழந்தைகள். பாப் தாதாவும் சேவாதாரிகளை பார்த்து குஷி அடைகின்றார். அனைவரும் எப்பொழுதும் தன்னை பொறுப்பில் இருப்பவர், அதாவது கருவி என புரிந்து மேலும் பணிவானவராகி நடந்து கொள்ளுங்கள். எந்தளவு தன்னை ஒரு கருவி என புரிந்து கொண்டு மேலும் பணிவானவராகி நடந்து கொள்வீர்களோ அந்தளவு சேவையில் சுலபமாக வளர்ச்சி இருக்கும். ஒரு பொழுதும் நான் செய்தேன், நான் டீச்சராவேன், இந்த நான் என்ற உணர்வை வைக்காதீர்கள். இப்படி வைப்பதுதான் சேவை செய்வதற்கு பதிலாக நிற்கும் கலையில் வருவதற்கான ஆதாரம். நடைமுறையில் சில நேரம் சேவை குறைந்து விடுகின்றது அல்லது தொய்வாகி விடுகின்றது என்றால் விசேஷமாக அதற்கான காரணம் கருவி என புரிந்து கொள்வதற்கு பதிலாக நான் என்ற உணர்வு வந்து விடுகிறது. மேலும் இதன் காரணமாகத்தான் சேவை தொய்வடைந்து விடுகின்றது. பிறகு தன்னுடைய குஷி மற்றும் போதையும் மறைந்து விடுகிறது. எனவே ஒரு பொழுதும் நீங்களே இந்த நினைவிலிருந்து விலகி விடாதீர்கள். மேலும் மற்றவர்களை தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதில் வஞ்சித்து விடாதீர்கள். இன்னொரு விஷயம், எப்பொழுதும் சுய மாற்றத்தினால் குடும்பத்தின் எந்த ஒரு ஆத்மாவையும் மாற்ற வேண்டும், மேலும் உலகத்தையும் மாற்ற வேண்டும் என்ற இந்த ஸ்லோகனை நினைவில் வையுங்கள். சுய மாற்றத்தின் மேல் விசேஷ கவனம் கொடுங்கள். பிறகு சேவை இயல்பாகவே வளர்ச்சியடையும். குறைவதற்கான காரணமும் புரிந்து கொண்டீர்கள். மேலும் அதிகரிப்பதற்கான ஆதாரத்தையும் புரிந்து கொண்டீர்கள். மேலும் எப்பொழுதும் குஷியில் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் மற்றவர்களையும் குஷியில் கொண்டு வந்து கொண்டே இருப்பீர்கள். புரிந்ததா? அதனால் நம்பர் 1 தகுதியான டீச்சர் மற்றும் நம்பர் 1 சேவாதாரிகளின் வரிசையில் வந்து விடுவீர்கள். அப்படி இரட்டை வெளிநாட்டினர் அனைவரும் நம்பர் 1 டீச்சர் தான் இல்லையா? நன்றாக உழைக்கின்றீர்கள். மேலும் தந்தை மேல் அன்பும் நன்றாக இருக்கின்றது. நிறுவனத்தையும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு குழந்தையும் சேவாதாரி, அதாவது டீச்சர் சேவை நிலையத்தில் இருந்தாலும் அல்லது வேறு எங்கிருந்தாலும், ஆனால் சேவாதாரி. ஏனென்றால் பிராமணர்களின் பதவியே சேவாதாரி. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கென்ற சேவையின் பங்கு கிடைத்திருக்கின்றது. சிலருக்கு அழைத்து வருவதின் சேவை செய்ய வேண்டும், சிலருக்கு ஞானம் சொல்வதின், சிலருக்கு போகு தயாரிப்பதின் சேவை
மற்றும் சிலருக்கு போக் ஸ்வீகாரம். பாபாவை செய்ய வைப்பது செய்விப்பதின் சேவை கிடைத்திருக்கிறது. அனைவரும் சேவாதாரி. பாப் தாதா அனைவரையும் சேவாதாரி என்றுதான் நினைக்கின்றார். அகில உலக மாநாட்டிற்காக அனைவரும் புது புது திட்டங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதை பாப் தாதாவிடம் கூறுகின்றார்கள். திட்டத்தை உருவாக்குவதில் நன்றாக உழைத்திருக்கின்றீர்கள், அதற்காக பாராட்டுக்கள். இதற்காகவும் உங்கள் புத்தியை செலவழித்தீர்கள், அதாவது தன்னுடைய வருமானத்தை சேமித்தீர்கள். எனவே மீட்டிங் நடத்தவில்லை, ஆனால் சேமிப்பு செய்தீர்கள். எப்பொழுதும் தடையற்ற, எப்பொழுதும் தடைகளை அளிப்பவராக மற்றும் எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள். மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். இந்த சான்றிதழை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டே இருங்கள். இந்த சான்றிதழை பெறுவது என்றாலே ஆசனதாரி ஆகுவது. திருப்தியாக இருப்பதற்கும் மேலும் அனைவரையும் திருப்திப்படுத்துவதற்குமான லட்சியத்தை வையுங்கள். இரண்டிற்குமான சமநிலை வையுங்கள். நல்லது. என்ன திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றீர்களோ அவை அனைத்தையும் நடைமுறையில் கொண்டு வாருங்கள். விஐபிக்களின் குரூப்பை அழைத்து வாருங்கள். வெளிநாட்டின் டீச்சர் சகோதரிகள் அவ்யக்த பாப் தாதாவுடன் பிக்னிக் செய்தார்கள். பிக்னிக் செய்தாகிவிட்டதா? கேட்டுக்கொண்டே எப்பொழுதும் இருக்கின்றீர்கள். சில நேரம் அருந்துவீர்கள், சில நேரம் கேட்பீர்கள். இதுதானே ஈஸ்வரிய குடும்பத்தின் விசேஷம். இந்த நேரம் ஆசிரியரின் எதிரில், அடுத்த நேரம் தந்தையின் எதிரில், பிறகு தோழனின் எதிரில், இப்படி பல ரூபங்களின் அனுபவம். முழு கல்பத்தில் யாரும் செய்ய முடியாது, செய்விக்கவும் முடியாது. சங்கம யுகத்தில் தந்தை ஒருவரின் பங்குதான் இது. ஒருவேளை சத்யுகத்தில் பாப் தாதாவுடன் பிக்னிக் செய்யலாம் என்று விரும்பினீர்கள் என்றால் செய்ய முடியுமா? இப்பொழுது என்ன விரும்புகின்றீர்களோ, எந்த ரூபத்தில் விரும்புகின்றீர்களோ அதே ரூபத்தில் சந்திப்பை செய்ய முடியும். எனவே இதுவும் விசேஷ சேவாதாரிகள் உங்களுடைய பாக்கியம். பாப் தாதாவோ அமிர்த வேளையிலிருந்து ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தை, எத்தனை விதமான பாக்கியம் ஒவ்வொரு ஆத்மாவில் நிரம்பியிருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருக்கின்றார். அமிர்த வேலைதான் பாக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆன்மீக சந்திப்பின் பாக்கியத்தை அமிர்த வேலைதான் கொண்டு வருகிறது இல்லையா? ஒவ்வொரு காரியத்தில் உங்களுக்கு பாக்கியம் இருக்கிறது. பார்க்கின்றீர்கள் என்றால் தந்தையை பார்க்கின்றீர்கள். இந்த கண்கள் கிடைத்திருப்பதே தந்தையை பார்ப்பதற்காகத்தான். காதுகள் கிடைத்திருக்கின்றன தந்தை கூறுவதை கேட்பதற்காக. அப்படி பாக்கியம் ஆகிவிட்டது இல்லையா? ஒவ்வொரு கர்ம இந்திரியத்திற்கும் பாக்கியம் இருக்கிறது. கால்கள் கிடைத்திருக்கின்றன ஒவ்வொரு அடி மேல் அடி எடுத்து வைப்பதற்காக. அப்படி ஒவ்வொரு கர்ம இந்திரியத்திற்கும் அதனதன் பாக்கியம் இருக்கிறது. பட்டியலை எடுத்தீர்கள் என்றால் முழு நாளில் எத்தனை பாக்கியம் பிராப்தியாகிறது. தந்தையை பார்த்தீர்கள், தந்தை கூறுவதை கேட்டீர்கள், தந்தையுடன் சேர்ந்து தூங்கினீர்கள், தந்தையுடன் சேர்ந்து உணவருந்தினீர்கள், அனைத்தையும் தந்தையுடன் செய்கின்றீர்கள். சேவை செய்தீர்கள் என்றால் தந்தையின் அறிமுகம் கொடுத்தீர்கள், தந்தையோடு சந்திக்க வைத்தீர்கள் என்றால் எத்தனை பாக்கியம். அப்படி பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் பாக்கியத்தின் ரேகை எவ்வளவு தெளிவானதாக மற்றும் நீளமானதாக இருக்கின்றது என்று எப்பொழுதும் பார்க்கின்றார். பாக்கியத்தின் ரேகை இடையிடையில் துண்டிப்பதில்லையே, இணைகிறது மற்றும் துண்டிக்கப்படுகின்றதா, அல்லது எப்போதிருந்து இணைந்ததோ அப்போதிருந்தே துண்டிக்கப்படாமல் உறுதியாக இருக்கின்றதா? துண்டுபடாமல் ரேகை பிறகு மாறிவிடுகின்றது. எனவே துண்டிக்கப்படாது உறுதியானதாக இருக்க வேண்டும். அந்த மாறி குழந்தைகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். தந்தைக்கு வேறு என்னதான் வேலை இருக்கிறது? உலக சேவைக்காக உங்களை பொறுப்பாளர் ஆக்கிவிட்டோம். இன்னும் மிச்சம் தந்தை செய்ய வேண்டிய வேலைதான் என்ன இருக்கிறது? பாபா தானே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார். முதுகெலும்பாக ஆகுவதின் காரியம் மட்டும்தான் தந்தையினுடையது. மற்றபடி குழந்தைகளோடு சந்திப்பது, குழந்தைகளை பார்ப்பது, குழந்தைகளோடு ஆன்மீக உரையாடல் செய்வது, குழந்தைகளை நன்றாக வைத்து கொள்வது, இந்த வேலைதான் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு உலகத்தோடு வேலை இருக்கிறது, மேலும் தந்தைக்கு குழந்தைகள் உங்களோடு வேலை இருக்கிறது. உலகின் எதிரில் தந்தையை காண்பிக்கின்றீர்கள் என்றால்
நீங்கள் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? குழந்தைகள் மூலமாக தந்தை தென்படுவார். முதுகெலும்பாகவோ தந்தைதான் இருக்கின்றார். ஒருவேளை தந்தை முதுகெலும்பாக ஆகவில்லை என்றால் நீங்கள் தனியாக களைப்படைந்து விடுவீர்கள். பாசமும் இருக்கிறது தான் இல்லையா? எனவே குழந்தைகள் களைப்படைவதை தந்தையால் பார்க்க முடியாது. எனவே பாருங்கள், ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். களைப்பை அகற்றுவதற்காக இங்கே வந்து சேவையின் பொறுப்பு கிரீடத்தை இறக்கி விடுகின்றீர்கள் தான் இல்லையா? அங்கேயே ஒவ்வொரு விஷயத்திலும் யாராவது பார்த்து கொண்டிருக்கவில்லையே, யாராவது கேட்டுக்கொண்டிருக்கவில்லையே என்று கவனம் கொடுப்பீர்கள். இங்கு ஒருவேளை ஏதாவது நடந்தாலும் கூட தீதி தாதி என்றும் பாப் தாதா அமர்ந்திருக்கின்றார்கள், அவர்களே சரி செய்து விடுவார்கள் என்று புரிந்து கொள்வீர்கள். இருந்தாலும் இங்கு சுதந்திரமாக இருக்கின்றீர்கள். வெளிநாட்டு சேவையில் அனுபவம் கூட நன்றாக ஏற்படுகிறது தான் இல்லையா? இரட்டை ஞானம் நிறைந்தவராக ஆகிவிட்டீர்கள் தான் இல்லையா? நல்லது. வரதானம்: பரந்த மனதுடையவராகி துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியின் தானம் கொடுக்கக்கூடிய மாஸ்டர் இரக்க மனமுடையவர் ஆகுங்கள். தற்சமயம் மனிதர்களுக்கு பிற அனைத்தும் கிடைக்க முடியும், ஆனால் உண்மையான குஷி கிடைக்க முடியாது. எனவே அந்த மாதிரி நேரத்தில் துக்கமான அமைதியற்ற ஆத்மாக்களுக்கு குஷியின் அனுபவத்தை செய்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் உள்ளபூர்வமாக ஆசீர்வாதம் கொடுப்பார்கள். நீங்கள் வள்ளல் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் என்றால் பரந்த மனதோடு குஷியின் பொக்கிஷத்தை அனைவருக்கும் கொடுங்கள். இரக்க மனம் என்ற குணத்தை வெளிப்படுத்துங்கள். இவரோ நாம் சொல்வதை கேட்கக்கூடியவரே இல்லை என்று எப்பொழுதும் அந்த மாதிரி நினைக்காதீர்கள். ஒருவேளை யாராவது எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய இரக்க உணர்வை விடாதீர்கள். இரக்க பாவனை நல்ல பாவனை அவசியம் பலன் கொடுக்கும். ஸ்லோகன்: ஞானம் யோகத்தின் பாலனைதான் ஆன்மீக பாலனை. இந்த பாலனை மூலம் சக்திசாலியாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். நல்லது. ओम शांति। तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।